பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி பார்க்க. அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது தைரியமாக இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். இப்போ நிறைய விஷயங்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம், இந்த காரியம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவே நமக்கு சில பிரச்சனைகளை, சில எதிர்ப்புகளை, நமக்கு தேவையில்லாத காரியத்தை கொண்டு வருகிறது. ஆனால் சொல்லும்போது என் நினைவு உங்கள் நினைவு அல்ல அப்படி சொன்னார். ஆனால் தேவன் உங்களுக்கு செய்கிற காரியம், நமக்கு செய்கிற காரியம் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். தைரியமாக இரு, பயப்படாதிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் அவருடைய பார்வைக்கு அது நல்லதாகவே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு தருகிற காரியம் அது நன்றாக இருக்கும், அது நல்லதாகவே, அது பெஸ்ட்டாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த படைப்பில் சிருஷ்டிப்பில் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கிடவது. அப்போ தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவர் செய்த காரியத்தை பார்க்குறார். அது நல்லதாக இருந்தது, அது மகிமையாக இருந்தது, அது பெஸ்ட்டாக இருந்தது. மனுஷன் மட்டும்தான் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார். நல்ல காரியத்தை கற்று அவனுக்கு செய்தார். அப்போது ஆண்டவர் எதை செய்தாலும் அது நமக்கு நல்லதாகவே இருக்கும், அது நன்றாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நல்லமானதை செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். அவருடைய பார்வைக்கு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பார்வைக்கு அவர் நலமானதை செய்யும் பொழுது அது நம்முடைய பார்வைக்கு நமக்கு அது மிகவும் மகிமையாய், மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். தைரியமாக இரு என்று வேதம் சொல்கிறது. தைரியமாக இருங்க, பயப்படாதிருங்க. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை, சரியான காரியத்தை கர்த்தர் உங்களை செய்வார். அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.